டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். சிவி சண்முகம் பூதாகரமாக வெடிச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் சைலண்ட்டாகவே இருந்தார். அதிமுகவை பற்றி விமர்சிக்கலை, எடப்பாடி பழனிசாமி பற்றி விமர்சிக்கலை, எந்த கட்சியை பற்றி விமர்சிக்கலை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என்ன பண்ணார், அமைதியாக இருந்தார். இன்றைக்கி பூதாகரமாக எடப்பாடி பழனிசாமியை டார்டாராக கிழின்னு கிழிச்சிருக்கிறார். ஏன் இந்த ஆதங்கம், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த விமர்சனம் அப்படின்னு தான் கேள்விகள் கேட்க தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் எத்தனையோ அதிமுகவினர் போய் என்ன பண்ணாங்க, இணைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுகவிலேருந்து யாருன்னா ஒருத்தர் வெளியே போயிட்டு இணைஞ்சாலோ இல்லை அதிமுக தரக்குறைவாக பேசினாலோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கண்டனங்களை முன்வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது எல்லாம் விசித்திரமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கூட என்ன பண்ணலை, அதிமுகவை பார்த்து இவ்வளோ ஏளனமாக பேசுகிற தாவேக்கா நிர்வாகிகளையும் அமைச்சர்களையும் பார்த்து யாரும் என்ன பண்ணல, குரல் கொடுக்கவே இல்லை. ரெண்டே பேர் தான் குரல் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஒன்று KP முனுசாமி, இன்னொன்று RV உதயகுமார். மற்ற எல்லாருமே ஒதுங்கியிருந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க. செல்லூர் ராஜு அண்ணா இருக்கட்டும், CV சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், MLAக்கள் எல்லாருமே, மாவட்ட செயலர் எல்லாருமே தாவேக்காவில் போய் நிற்கிறாங்க, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. முன்னாடி அப்படி இருந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்கால் இணையும் போது அந்த அளவுக்கு வன்மத்தை கக்குனாரு செங்கோட்டையன் அவர்கள். உண்மையை தான் சொன்னார், பொய் கூட சொல்லலை. 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுக ஒன்றுன்னு கேட்குறாங்க. சாட்சி வேலுமணி, CV சண்முகம், தங்கமணி, C விஜயபாஸ்கர் எல்லாருமே. ஆனால் யாரையுமே வந்து என்ன பண்ணல, செங்கோட்டையன் அவர்களை ஆமாம் நாங்களாம் உண்மையாக போய் கேட்டோன்னு அப்போ சொல்லவே கிடையாது. செங்கோட்டையனை தான் விமர்சித்தாங்க. செங்கோட்டையன் வந்து பொய் சொல்கிறாரு, அவர் வந்து சுயநலத்துக்காக அரசியல் இது செய்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களை தான் குறை சொன்னாங்க. ஆனால் இதை செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது உண்மை அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அதிமுகவை யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் இவங்களுடைய கோபம் பொத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவில் பெரும்பாலானவர் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவில் போயிட்டாங்க. தாவேக்கா பார்த்து ரொம்ப ஏளனமாக சொல்கிறாங்க, தீர்ந்து போன சக்தின்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இங்கே விமர்சிக்கிறதுக்கோ இல்லை அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கோ யாருமே கிடையாது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு CV சண்முகம் அவர்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செய்கிற தப்பு என்ன, எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் 25 MLAக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் போது CV சண்முகம் தலைமையில் தான் இந்த 25 பேர்களும் இயங்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் CV சண்முகத்தை தனித்து விடப்பட்டு மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைச்சதா, அதிகாரம் கிடைச்சதுன்னா கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதனிடையில் நீங்கள் எல்லாம் போனால் போங்கப்பா, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு CV சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, என்ன வில்லன் ஆகிட்டீங்களா, நீங்களாம் ஹீரோவாகிட்டீங்களா, சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தார். தன்னுடைய மக்களுக்கு வந்து மயிலம் தொகுதி மக்களுக்கு போய் நன்றியெல்லாம் சொன்னார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் தாவேக்கா பக்கம் போல தன்னிச்சையாக அதிமுகவில் தான் MLAவாக இருந்து செயல்பட போறாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுகவில் ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறார், அடிமட்ட உறுப்பினராக தான் இருக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. அவருடைய மாவட்டத்திலையும் அவர் செல்வாக்கு இல்லாத ஒரு நபராக தான் அவர் இருக்கிறார். ஸோ இதனிடையில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பேசியிருக்காரு. பாமக போட்ட பிச்சை அதிமுக இன்னைக்கு 47 தொகுதியில் வின் பண்ணியிருக்குன்னா பாமக போட்ட பிச்சை அப்படின்னு ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கிறார். ஏன்னா வட மாவட்டங்களில் பாமகவுடைய வாக்குகள் தான் இன்னைக்கு அதிமுகவை 31 தொகுதியில் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்றார். ஏன் பாமகவை உயர்த்தி பேசணும் CV சண்முகம் அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டியதாக விஷயம் இருக்குது. அப்படி CV சண்முகம் பாமகவுக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது, வட மாவட்டங்களில் 31 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு காரணமே பாமக தான் அப்படின்னு சொன்னால், பாமகவுக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இருக்குதுன்னா இந்த தடவை 18 தொகுதியில் நின்னாங்களே, ஏன் 5 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சாங்க, மீதி 13 தொகுதியில் ஏன் தோத்தாங்க அப்படின்றத CV சண்முகம் அவங்களுக்கு விளக்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன் இப்போ திடீர்னு பாமகவுக்கு இவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ என்னதான் இருந்தாலும் CV சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. இதை நம்ம அங்கீகரித்து தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு தனிநபரால் தான் இன்னைக்கு அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார்ல, இதை அங்கீகரிச்சுக்கலாம். ஓகே, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சொல்கிறது வந்து நியாயமான விஷயமா இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இறங்கி வர மாட்டேங்கிறாரு, தான் தோன்றித்தனமாக செயல்படுறாரு. அவர் எடுக்கிற முடிவு மட்டும் தான் கரெக்டு, அவங்க மகன் சொல்கிறது தான் கரெக்டு, அவர் பின்னாடி இந்த இயக்குறவங்க சொல்கிறது தான் கரெக்டு, காசு கொடுக்குறவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க கருத்து தான் ஏற்றுக்கிறாரு, மற்றவங்க கருத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்கிறாருல, இதை ஓகே அங்கீகரிச்சுக்கலாம்.
ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏத்துக்கலாம். ஆனா பாமகவால தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு சொன்னா இது யாரால ஏத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி இல்லை. அவ்வளோ செல்வாக்கு வட மாவட்டங்களில் பாமகக்கு இருந்தா 18 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும்ல சார். ஏன் சார் ஜெயிக்கல? வட மாவட்டங்களில் தானே இதே பாமக நின்றுச்சு, ஏன் தோத்தாங்க அதுன்றது விளக்கணும்ல சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேள்விகள் கேட்க தோணுது. ஸோ இப்போ திடீர்னு பாமகவுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. எந்த பாமகவை எதிர்த்தாரோ இன்னைக்கு அதே பாமகவை இவர் எதிர்க்கிறாரு. வேணும்னா சிவி சண்முகம் சொல்கிறத வச்சு நம்ம இப்படி யோசித்து பார்க்கலாம். வன்னியர் வாக்கால தான் இவர் ஜெயிச்சாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதே வன்னியர் வாக்கு அதிமுகவிலும் இருக்கு. பாமகவுக்கு மட்டும் வன்னியர் வாக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம். பாமகவில் மட்டும்தான் வன்னியர்கள் இருக்காங்களா? அப்போ மற்ற கட்சியில் வன்னியர்கள் இல்லையா? அதிமுகவில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் வன்னியர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த வன்னியர் வாக்கால இவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பாமகவில் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னால் எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பாமகவுக்கு இப்போ முட்டு கொடுக்குறாரு, முடுக்கலை அப்படின்றதான் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இப்போது சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை கேள்விகள் கேட்டிருக்காரு. அவர் இறங்கி வர மாட்டேங்கிறாருங்க. அவர் தான் தோன்றித்தனமாக செயல்படுறாரு, சர்வாதிகாரமாக செயல்படுறாரு, அவங்க மகன் பேச்சை கேட்குறாரு, அவங்க மகன் மிதுனை உள்ளே கொண்டு வரணும் இப்படின்ற ஒரு செயல்பாட்டில் அவர் இருக்கிறாரு. இதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். இன்னைக்கு அதிமுக தோல்வி அடைஞ்சதுக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இன்னைக்கு அதிமுக ஆட்சியை பிடிச்சு கூட இருந்திருக்கும். ஏன்னா சிவி சண்முகம் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே அப்படியே டிட்டோ செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சு தான். செங்கோட்டையன் அவர்கள் எந்த பேச்சை கருத்தை முன் வச்சு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாரோ அட் சேம் டைம் அவர் அதே கருத்துக்களை முன்வைக்கிறார். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணையணும், எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவர் கொஞ்சம் இறங்கி வந்தார்னா இன்னைக்கு வெளியில இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா தேர்தலை சந்திச்சோன்னா நிச்சயமா ஆட்சி பிடிப்போம் அப்படின்ற கருத்தை முதல்ல முன் வச்சவர் செங்கோட்டையன் அவர்கள். திரைமறைவிலும் சரி பொதுவெளியிலும் சரி கருத்துக்களை முன்வைத்தவர் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் அந்த கருத்தை முன் வச்ச காரணத்தினால தான் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டார். இன்னைக்கு அதே கருத்தை தான் சிவி சண்முகம் முன்வைக்கிறார். அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும் பொழுது ஆதரவா யாரும் வரலையே, இதே சிவி சண்முகம் கூட ஆதரவாக வரலையே. ஏன்னா நீங்கள்லாம் மொத்தமாக தானே போய் கேட்டீங்கன்னு சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள். அப்படி சொல்லும் போது ஏன் இதை நீங்கள் அங்கீகரிக்கவே இல்லை? ஆமாம், செங்கோட்டையன் சொல்கிறது உண்மைதான், நாங்களாம் போய் கேட்டோம், எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமா? செங்கோட்டையன் தாவேக்கால போய் இணைஞ்சிருப்பாரா? அதிமுக உடஞ்சிருக்குமா? இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களாம் தாவேக்கால போய் இணைஞ்சிருப்பாங்களா? இல்லை தாவேக்கான ஆட்சி பிடிச்சிருக்குமா? இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ மர்மங்கள் இருக்குது சார். இங்கே எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கை காட்டுறதுல எந்தவித அர்த்தம் இல்லை. இங்க அதிமுகவில் இருந்த எல்லா சீனியர்களும் காரணம். எடப்பாடி பழனிசாமி உட்பட சிவி சண்முகம், வேலுமணி எல்லா சீனியர்களும் காரணம். ஏன்னா அப்பவே நீங்க என்ன பண்ணணும்? போர்க்கொடி தூக்கி, இன்னைக்கு நீங்க போர்க்கொடி தூக்குறீங்கல்ல, பட்டுட்ட பிறகு போர்க்கொடி தூக்குறீங்களே, இதை பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவோ கதர்னாரு. ஏன் அப்போ நீங்க அவருக்கு ஆதரவா நிக்கல? ஏன் அப்போ அவருக்கு குரல் கொடுக்கல? பல கேள்விகள் இருக்கு சார். இன்னைக்கு ஓகே, தலைமையில் அவர் இருக்கிறாரு, தலைமையில் அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பெடுத்துறாரு. அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த போய் தலைமையில் இருக்கிற நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ, வெற்றி வந்தால் எப்படி ஒரு தலைமைக்கு சேருதோ, தோல்வி வந்தாலும் தலைமைக்கு சேரணும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட என்ன பண்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டாரு. அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை அவருக்கு வரல, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை கை காட்டுறீங்களே, இது ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்குதோ அதே தப்பு சீனியர்கள் மேலேயும் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்ம கை காட்டிட்டு போகணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நம்ம ஆதரவாக பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. நியாயம் எதுவோ அதை நம்ம பேசணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கை காட்டுறீங்கன்னா உங்க மேலே தப்பு இருக்கு. சீனியர்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதிமுகவை வழிநடத்தி செல்ல போகிற சீனியர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற உங்க மேலே தப்பு இருக்கு. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இதே கருத்தை தான் முன் வச்சாரு. அன்னைக்கு ஆதரவா யாருன்னா வந்தீங்களா? உங்க பேர்கள் எல்லாம் சொன்னாரு, யார் யாரு போய் கேட்டோன்னு எல்லாரு பேரையும் சொன்னார். அன்னைக்கு எல்லாம் மௌனம் காத்தீங்களா? ஏன் அன்னைக்கு பொதுவெளியில் ஆமா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி இது செய்யணும்னு அப்போ நீங்க போர்க்கொடி தூக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சி கட்டில் அதிமுக, அதை யாரும் மறந்துட்டீங்களே, அது யாரும் பேச மாட்டேன்றீங்களே. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது அதிமுக ஒன்றிணைந்தா ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிருப்பாரா? இல்லை சசிகலா அவர்கள் கூட சொன்னாங்கல்ல, நீங்களே ஆட்சி செய்யுங்க, நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க, அதிமுக ஒன்றிணைக்கிறது சொல்லுங்க, நான் தயாராக இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க கருத்தை முன் வச்சு ஏற்றுக்கிட்டீங்களா? ஸோ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ இருந்ததுங்க.
ஏன்னா இவங்களுடைய மனநிலைமை என்ன இருந்ததுன்னா, விஜய் வரமாட்டாரு, நம்ம தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே இருந்தீங்க. இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க? எடப்பாடி பழனிசாமி மேல தப்பு, எடப்பாடி பழனிசாமி மேல யாரும் உங்க மேல பழி ஏத்துக்க மாட்டேன்றீங்களே, எங்க மேலே சேர்த்து தாங்க தப்பு. நாங்கள் அன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுக்கு நாங்கள் ஏற்றுருக்கணும், அங்கீகரிச்சிருக்கணும், நாங்கள் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே நீங்கள் தப்பை முன்வைக்கும் போது குறைஞ்சபட்சம் உங்கள் மேலே ஏற்றுக்கணுமே. ஆமாம், நாங்களும் தப்பு செஞ்சோம், அன்றைக்கி நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசணும், செங்கோட்டையன் அவர்களை உதாசீனப்படுத்தணும், அன்றைக்கி அவர் சொன்ன கருத்துக்கு நாங்கள் முன் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசலை, நியாயத்தை பேசலை, கட்சியினுடைய நலனுக்கு நாங்கள் பேசலை அப்படின்னு நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அன்றைக்கி நீங்கள் இந்த போர்க்கொடி தூக்கி இருந்து அதிமுக ஒன்றிணைந்து தேர்தல் செஞ்சுட்டு இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாம், நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கலாம். அது யாரும் பேச மாட்டேன்றீங்களே அப்படின்றது தான் இங்க பேசும் பொருளா இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் அதிமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மேலேயும் அதிமுக வழிநடத்தி செல்கிற 2ஆம் கட்ட தலைவர்களான சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவருடைய தப்பும் இங்க இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குறித்து சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த அளவுக்கு வெடித்து எடுத்துக்கிறாருன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றிரமா செயல்படுறாரு, அவர் கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, இறங்கி வர மாட்டேங்கிறாரு, தன்னுடைய மகனை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் அவர் குறியா இருக்கிறாரு, காசு கொடுக்குறவங்களுக்கு அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பேச்சை தான் கேட்கிறாரு, நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு அவர் வெடித்திருக்கிறார். கரெக்ட், அதுல இருந்து மாற்று கருத்துல. ஆனா ஒட்டுமொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தப்பா அப்படின்றதுல தான் இங்க ஒரு பெரிய மாறுதலும் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசின கருத்துக்கு நீங்க என்ன நன்றி? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.